ஹாய் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம மதர்சாலேருந்து மறுபடியும் நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. என்னென்னா அதே சேம் தான், ஒயிட் குஸ்கா, தால்ச்சா, புதினா சட்னி. ஆனால் வந்து முட்டை மட்டும் கிரேவி மாதிரி செஞ்சு தர சொன்னாங்க. அதாவது அவங்க செஞ்சு தர சொல்லலை, ஆனால் போன தடவை பிள்ளைங்க வந்து அக்கா சுருக்குன்னு தொட்டுக்கற தான் நல்லாயிருக்கும்க்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானே உஸ்தாதக்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து ஏதோ ஒன்று நல்லபடியாக செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வெள்ளிக்கிழமை அந்த பணம் அனுப்பிட்டாங்க. நானும் வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஏன்னா 11 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு கேட்டிருந்தாங்க சனிக்கிழமை உஸ்தாதா. போன தடவை வந்து 12 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்தோம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் 11, 11:15 போலலாம் கொடுத்துருமா, ஏன்னா சாப்பிட்டுட்டு சனதுக்கு வந்து பொருள்லாம் வாங்க கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து எல்லாமே வந்து முத நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே அம்மா ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சா வச்சு முடிச்சிட்டாங்க சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கிரேவிக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிட்டாங்க. எப்பவும் போல் வந்து ஒரு 30 முட்டை வேக வச்சு வந்து மசாலாவில் வந்து போட்டுட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து ஒயிட் குஸ்கா வந்து தாளித்து விட்டாச்சு. எண்ணெயெல்லாம் போட்டு வெங்காயம் கட் பண்ணி, வெங்காயம் ரொம்ப பொரிய வேணாம், கண்ணாடி பதம் வந்தோன்னே அதுக்கப்புறம் வந்து தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போடணும். லாஸ்ட்டாக தான் வந்து தக்காளி போடணும். நாங்கள் வந்து 3.5 கிலோ அரிசிக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தக்காளி தான் வந்து சேர்த்தோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 5 தக்காளி தான் சேர்த்துருப்போம். ஒயிட் குஸ்காக்கெலாம் ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சும்மா நம்மளால் கையில் இருக்கிற பொருளை போட்டு அப்படியே தாளித்து விட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். எந்த சாப்பாடுமே நம்ம பார்த்து பண்ணுறது கூட வந்து ஒரு மாதிரி ஏதாவது ஒரு குறை வந்துடும். ஆனால் இந்த மாதிரி தடபுடன்னு செய்கிற சமையல் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும் உண்மையாலுமே. ஒயிட் குஸ்கா வந்து தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா சட்னி வந்து எப்பவும் போல் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய், கொஞ்சம் போல் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி அதெல்லாம் போட்டு வந்து நல்லா வதக்கி அரைக்கணும். புதினா சட்னி பொறுத்த வரைக்கும் வதக்கி அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 10:45 பார்த்திங்கன்னா தம்மு விட்டாச்சு. 11 மணிக்கெல்லாம் தம்மும் உடச்சி வந்து பாத்திரத்தில் வந்து தனியாக வந்து என்ன தால்ச்சா, புதினா சட்னி, முட்டை கிரேவி அதெல்லாமே வந்து கலட்டியாச்சு. சாப்பாடு மட்டும் நெய் லாஸ்ட்டாக தம் உடைக்கும் போது ஊற்றிட்டு அதை அப்படியே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு. அதுக்கு கரெக்டாக 11 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து மதர்சா போயிடுச்சு. நம்ம சனது ஆண்டு விழா வருது ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கடையில் எதுவுமே வாங்கி டெக்கரேஷன் பண்ணாமல் நம்மளே வந்து செய்யலாம் நாங்களே செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இதெல்லாமே வந்து நாங்களே எங்கள் மதரசா பிள்ளைங்களே வந்து யூடியூப் பார்த்து வந்து அழகழகாக வந்து செஞ்சிட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பசி வந்துருச்சு. அது எப்பவும் போல் வந்து சகனில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டோங்க. பிள்ளைங்களாம் சொன்னாங்க, அக்கா சூப்பராக இருக்குக்கா எல்லாமே அப்படின்னாங்க. முட்டை கிரேவி வந்து இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து எங்களுக்கு இப்போ தாக்கா தெரியுது. நாங்கள் சும்மா வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு எங்கள் அம்மாலாம் வந்து அதில் முட்டையை வேக வச்சு போடுவாங்க, அக்கா இது செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சாப்பிட்டோங்க.